வெல்கம் பேக் டு த ட்ரீம்ஸ் தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஒரு கடையை தான் போட போகிறோம். என்ன கடைனா கேமிங் கடை தான். அந்த கேமிங் கடையில் என்னென்ன போட போகிறோன்னா பிசி, லேப்டாப், அர்கேட், விஆர், அப்புறம் PS5 பற்றி தான் போட போகிறோம். மறக்காமல் இல்லை இந்த கேமோட பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கெஃபே சிமுலேட்டர் 2. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்தமாரி மொபைல் கேம்ஸ்லாம்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கன் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்தமாரி ஃபன்னான வீடியோஸ் வேணும்னா மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம் ப்ளே. வந்துட்டேன். நம்ம கடையோட பேர் பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ் தமிழ் கேமிங் தான். போட்டுக்கலாம். DREAM ட்ரீம்ஸ் தமிழ் கேமிங். ட்ரீம்ஸ் தமிழ் கேமிங் எப்படி பேர் சூப்பராக இதா? சரி, அப்புறம் வரணும் வேறு எதாவது இதில் பண்ணால. இந்த கேம் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு ஆட் வேறு போடணுங்க. அது ஒரு கடுப்பாக இருக்கும். இருங்க உள்ளே போயிட்டு உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம பேரில் வச்சு உள்ள வந்துச்சு. வாங்க நம்ம போய் காட்டிய முதல்ல ஆரம்பிக்கலாம். ஓகே, ஓப்பன் த டோர். இதுதான் நம்ம வீடு. பார்த்துங்க, நம்ம வீடு கொஞ்சம் டுபாக்குறா இருக்கும். அப்புறம் போ நம்ம மாற்றிடலாம். நம்ம கடையை அப்கிரேட் பண்ணும். ஓகே, லிஃப்ட்டு பட்டன் டாய் லிஃப்டே மேலே வருது போகணும். வருது. லிஃப்ட்டும் டுபாக்கூறாக்குதே. லைட்லாம் இருக்குதா முதல்ல? லைட் இருக்குதா? நான் லைட் எரியிற மாதிரியே தெரியல. ஓகே, ஓப்பன் க்ளோஸ். கீழே லாஸ்ட் ஃப்ளோர். போய் முதல்ல நம்ம கெஃபேக்கு சுற்றி போடணும். அப்போ தான் நம்ம கெஃபே அமோகமாக போவோம். சரி, ஓப்பன் போயிட்டு முதல்ல நம்ம யார் முகத்தில் முழிக்கணும்? ஐயா, இந்த பாம்பு பகிர் முகத்தில் முழிக்கணும். இந்த பாம்பு பகிரெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையை உள்ளே வந்து டமான் வெஞ்சு போடுவான். முதல்ல நம்ம உஷாராகணும். அந்த பிச்சுக்காரணத்துக்கு காரணம் தெரியல. ஓகே, நம்ம கடை ட்ரீம்ஸ் தமிழ் கேமிங். முதல்ல நம்ம கடைக்கு சுற்றி போடணும். ஓம் கிரீம் ஐஸ்கிரீம் ட்ரீம் தண்டா. இவன் வாயில குண்டா. ஓகே, என்னடா நம்ம கடை அவன் உள்ளே வந்து குப்பெல்லாம் போட்டு போகிறவன். அம்மா, இந்த ஷட்டரை தாண்டி எப்படி உள்ளே விடுவாங்க முதல்ல? அது கூட லாஜிக் இல்லாமல் குப்பையை போட்டு வச்சுக்கிறாங்க. வாங்க முதல்ல க்ளீன் பண்ணிடலாம். தொடை தொச்சாதான்ப்பா நம்ம கடை க்ளீனாக இருக்கும். நம்ம கடை க்ளீனாக கூட அதுக்கு கூட நம்ம திட்டிட்டு போவானுங்க. ரேட்டிங் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரேட்டிங்கும் இருக்குது. ரேட்டிங் கூட கொடுக்கணும் அவனுங்க. ஓகே, தொடை உங்களுக்கு தொச்சு முடிச்சிட்ட பிறகு வீடியோ ஆன் பண்ணிட்டேன். அது வேறு லேட் ஆகும். இருங்க, தொச்சு முடிச்சிட்டோன்னே வீடியோ ஆன் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம கடையை க்ளீன் பண்ணிச்சு. எப்படி சுத்தமாகுதா? மின்னுமே அப்படியே. சரி, இந்த மாப்பை முதல்ல ஓரமாக வச்சுக்கலாம். வரும்போது முதல்ல நம்ம கெஃபேயோட ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம பிசி ஆன் பண்ணிடலாம். பிசி ஆன் பண்ணு. சரி, இது ஆன் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு ஏதோ பாம்பு பகுதி வர மாதிரி இருக்குது. பாம்பு நினைக்கிறியாப்பா? போய் நேரம். அது முன்னாடி நம்ம போயிட்டு நம்மளோட டேபிளை கொஞ்சம் செட் பண்ணிடலாம். நம்ம கடை கொஞ்சமாக தான் டெவலப் பண்ண முடியும். அது பாட் போகலாம். இது மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது முதல்ல பார்ட் 1 தான். பார்ட் 2 அப்புறமா வேணா கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஓகே, எட்ரா சரி, ரைட் இல்லை லெஃப்ட் சைட் இருப்பேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. வாங்க இப்போ போய்ட்டு நம்ம பிசி ஓப்பன் பண்ணல. இந்த பிசியில் உக்காந்துச்சு நம்ம போய்ட்டு அமேசானுக்கு போகணும். முதல்ல ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடலாம். அமேசானுக்கு போய்ட்டு நம்மக்கிட்ட டேபிள் சேர் ஆல்ரெடி இருக்குது. நம்ம போய்ட்டு இது தான் ஆகணும். இதனாது நான் இப்போ சொல்லுவாங்க கம்ப்யூட்டரா, சிம்பிள் கம்ப்யூட்டர். ஓகே, இது ஒன்று ஆர்டர் பண்ணிடலாம். இது ஒன்று நம்ம கொஞ்சம் மிடில் கிளாஸ் இருக்கிறதுனால மிடில் கிளாஸுக்கு தான் ஆர்டர் பண்ணலாம். ஹை கிளாஸில் வேணாம், லோ கிளாஸும் வேணாம், மிடில்லே ஆர்டர் பண்ணலாம். முதல்ல ஒரு ஃபேனு, அப்புறம் சேர் ஏறினேக்குது, பிளாஸ்டிக் சேரு, அப்புறம் கீபோர்டு. ஓகே,
மானிட்டர் கூட கொடுக்கல, அது கூட இதில் போட்டுக்கலாம். மவுஸும் கொடுக்கல, அதனால் ஒரு சின்ன மவுஸ் ஒன்று போட்டுக்கலாம். அப்புறம் வேறண்ணா அவ்வளோதான்ல, அவ்வளோதான். கம்ப்யூட்ரு, பிசி, ஃபேனு, கீபோர்டு, கம்ப்யூட்ரு, மவுஸ். ஓகே, ஆர்டர் கரெக்டாக வச்சு இப்படி தான் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் நம்ம கடையை ஓப்பன் பண்ணோன்னா இங்கே குத்துக்கணும். இங்கே கொடுத்தா தான் நம்ம கடையை ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இப்போ முதல்ல நம்ம கடை க்ளோஸ்லேயே கட்டோம். அப்புறம் நம்ம பொருள்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு பிறகு கடை ஆன் பண்ணிடலாம், கடை ஓப்பன் பண்ணிடலாம். எப்படி அந்த டெலிவரி பண்ணுவாங்க பாருங்கள், அமேசான்காரங்க சூப்பராக டெலிவரி பண்ணியிருப்பாங்க. ஒரு கேமல் எடுத்துன்னு வரும். நானும் கேமல் வரல. கேமல் அப்போ ஃப்ரெஷ் மார்க்கெட்டில் ஆளே இல்லை. ஆனால் இந்த பொண்ணு போய் வாங்கினது விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. திட்டு பையா, என் கடையெல்லாம் நீ எட்டி பார்க்கக்கூடாதுரா, கண்ணு வச்சிருவோம். டே பாமே, நீயும் வரக்கூடாதுரா, வர. கேமல் பொறுமையாக நடந்து வர்றது. சீக்கிரமாக தான் டெலிவரி பண்ணா. கேமல் கேமல் போ போ போ. அவ்வளோதான், நம்ம டெலிவரி வந்துச்சு. இது வந்து கம்ப்யூட்ரு எடுத்துன்னு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் இதுனது கீபோர்டு, இது ஃபேன் எடுத்து பண்ண கொஞ்சம் பெரிய பொருளாகுது, போய் ஃபிட் பண்ணிடலாம். வேடா திருப்பு கொஞ்சம் திருப்பலாம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. அப்புறம் வேறண்ணா மவுஸ் என்னது இது? ஓ இதுதானே இது, பிசி. ஓகே, மேடம் பார்த்தலையா? பத்திச்சு. ஓகே, அப்புறம் கீபோர்டு எடுத்துடலாம். கீபோர்டு தூக்குறான். துக்கே பட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சா தான் அங்கே டிக்கு காமிக்குது பார்த்தீங்களா? அங்கே பிசி டிக்கு, கம்ப்யூட்டர் டிக்கு, சேர் டிக்கு, கீபோர்டு டிக்கு. இப்போ மவுஸ் மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோன்னா நம்ம கடையை ஓப்பன் பண்ணி ஒரு கஸ்டமருக்கும் ராஜ்ய மரியாதை கொடுக்கணும். ராஜ்ய மரியாதை இல்லை, டேபிள் ஃபேன் மாதிரி அது. ஓகே, டேபிள் ஃபேன் ஆன். இப்போ போய்ட்டு நம்ம டைம் இதில் இது நம்ம டைம் பார்க்கலாம். டைம் எங்கே பார்ப்பாங்க? தோ இனிமே என்னோட ஸ்க்ரீன் திரும்புது. இங்கே இருக்குது டைம் 1:21. டைம் போடுது. செக் கார்டை ஓப்பன் பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம அப்புறம் நம்ம கடையில் திருட்டு பசங்க வருவாங்க, காசு கொடுக்காம ஓடிடுவாங்க. அவனுங்களை லட்டி சார்ஜ் பண்ணலாம். அப்புறம் வாங்க நம்ம போய் கஸ்டமருக்கும் போகலாம். வாங்க சார் பாடி பில்டர் சார், நீங்கள் உட்காந்தீங்கன்னா சேர் தாங்குமா தெரில சார். ஓகே ஆடுறாமா மண்டியில் டேப் திருப்பி வச்சுனா. ஓகே, மாரி அவன் பிசியில் உட்காந்தானா நம்ம பர்மிஷன் கொடுக்கணும். அக்செப்ட்னு வரவே அதனால் நம்ம ஓகே கேன்சல் கொடுத்துடலாம். இந்தமாரி போய் உக்காஞ்சி ஒரு தொட்டு என்னத்துக்கு இப்படியே இந்த ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. இதுதான் இதுக்கோட வேலை. ஓகே, ஆன் பண்ணி ஒர்க்கணும் போட அப்படி மெயில் ஆகிடுது. ஆடுறாங்க. என்ன தம்பி நிற்காம தள்ளாடுறான்? ஆடாப்பாவி சார், நம்ம பிசி எப்படிக்குது சார்? என்ன சார் இயற்கை பார்க்குறீங்களோ? உங்கள் டேப் தந்தாலே அங்கே தண்ணி ஒழுவுமே. ஓஹோ, நம்ம எப்படிங்க தண்ணீர் ஒப்பாமல் இவ்வளோ தண்ணி வந்துச்சுன்னு பார்க்குறியோ? போய் நம்ம ரொப்பிலும் அப்புறம் இந்த ஐலண்டே முங்கிடும் அப்படின்னு பார்த்துனுறான். அப்பாவி, உன் கண்ணு போர்களடா டேப்பு தலையா. சரி, நம்ம பனின் பண்ணி வராரு. ஐயோ பனின் போட்டு எங்கெல்லாம் சுற்றினுங்கிறான் டே. ஓகே காமெடி வேணாம், நம்ம பார்ப்போம். அப்புறம் இவன் வந்துடுவான். யாரு திருடா இல்லை பாம்பு வந்துடுவான். நம்ம முதல்ல அவனுக்கு போகணும். ஐயோ, நம்மளுக்கு வேறு பசி எடுக்கிற மாதிரி இதே. நம்ம வேறு அந்த எனர்ஜி கொஞ்சிச்சுன்னா நம்ம வேறு டெட் ஆகிடுவோம். அதை முதல்ல நம்ம பார்க்கணும். அப்புறம் ஸ்லீப்பிங்க்கு அந்த ப்ளூ கலர் பற்றி அதான் ஸ்லீப்பிங், அது கொஞ்சிச்சுன்னா அப்படியே தூங்கிடுவான். உள்ளே போங்கன்னா இடம் இருக்காது, உள்ளே போகாதீங்க. இங்கே இருந்து வெளியே பாருங்க. அக்கா வாயில் நான் சிகரெட்டே அக்கா, இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? தப்புன்னு பிச்சுக்காரா வாங்கி நீ எட்றா.
ஓகே ஓகே, யாருமே வரலையே. டேய் என்னத்துறா பார்த்துனுங்கிற அதில் ஓடி போகிற டே அவனா. ஏய் பிச்கார், சீ பிச்கார் இல்லை, திருட்டு பையன். ஏய் யாரா அது அடிக்குது? டே ஐயோ டேய் தம்பி காசு கொடுத்துட்டு போடா. டேய் காசு மட்டும் வாங்கிக்கிறா. விட்டுறா. ஐயோ விட்டுறா. யாரா கிளிச்சு பையா? ஐயோ சதுரா இங்கேருந்து. ஏங்க அவன் கரெக்ட் மாஸ்டர் நினைக்கிறேன். ஹூன்னு கேட்டிருக்கிறான். யாருடே தெரியல, கிளிச்சு பையன் வந்துடுறான். டேய் காசு கூட வேற உடனே இவன் எத்தோடனே கடை சூப்பராக வச்சு. ஐயையோ கடை எத்தோடனே சூப்பராக வச்சு. யாரா அந்த கிளிச்சு பையன்? முதல்ல போய் அவனை போய் பிடிக்கலாம். டேய் காசு கொடுக்காம எங்கடா ஓடுற? அவன்லாம் நிட்டுனா நிற்க மாட்டேன். 200 லாஸ் ஆயிரும்ண்ணே எனக்கு. எவன் தெரில என்ன வந்து வச்சுன்னுக்கிறான். அவடா பாவீங்களா, எத்த உடனே இப்படிலாம் நாளே ஒரு இல்லை. அப்பாடா டே இப்போ தான் நானே அலைஞ்சு கொஞ்ச நாள் நின்றுங்கிறேன். அப்பாடா அப்பா மூச்சாங்க. சரி நம்ம போயிட்டேன். கடையை க்ளோஸ் பண்ணுற நேரம் வந்துச்சு பார்த்தீங்களா? அங்கே கடை க்ளோஸ்னு காமிப்போம். அங்கே ரெட் கலரில் அல்லாமல் அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே லெட்ஸ் கோ டே. வீட்டுக்கு போயிடலாம். ஹோம், லெட்ஸ் கோ த ஹோம். ஓகே இரு. இந்த வாட்டி நம்ம சட்டரை தந்து விட்டு போனால் குப்பை அதிகமாக போட்டுருவாங்க. போய் முதல்ல சட்டரை க்ளோஸ். இருப்பா, கரண்ட் பில்லை நம்ம கட்டுறதா ஆஃப். ஓகே ஆஃப் பண்ணிச்சு. பிசி ஆஃப் ஆயிடுச்சா? அது கடவுள் அப்படியே நம்மளுக்கு சோம்பேறி ஆகுது. ஓகே போகலாம். லெட்ஸ் கோ த ஹோம். ஓகே வீட்டுக்கு போய்ட்டு ஒரு குட்டி தொகுத்து பார்த்து முன்னாடி சாப்பிட்ணும் செத்துருவோம். ஆமாம்ல நம்ம ஏறனே டெட் எடுத்துலாம் பரவாயில்ல. நம்ம பேக்கில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியலையே. போயிட்டு லிஃப்ட்டு, ஆமாம் காத்தால் விட்டு போன லிஃப்ட் அப்படியே. ஓகே மேலே போ. இதுனா ஸ்டோர் ரூமே. சீ இதுனா ரூமுன்னு தெரியலையே, ஸ்டோர் ரூமுன்றேன். ஓகே அப்போ அந்த டோர். ஏய் அண்ணன் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். 100 போய் நம்ம பெட்டில் டே வச்சு தூங்கலாம். எல்லாம் தூங்கிச்சு. ஸ்லீப்பிங் சேவ் ஆயிடுச்சு. தூங்கினா தான் சரி. 3rd ஃப்ளோர் போகலாம். டடான் ஏன் திரும்ப லட்டி கூடயே வச்சுனே. எவனா பார்த்தோன்னா கைத்து மேலே அடிக்கலாம். எடுத்துன்னு வாங்க எத்தோடனே யாருன்னா பார்ப்போம். டம்மான்னு அடிக்கலாம். என்னடா டே பண்ணுங்கிற? ரோட்டில் விட ஒன்று என்ன பண்ண சொன்னாங்க? அங்கே தான் கிரவுண்டு கொடுத்துச்சுலாம். அங்கே போய் பண்ணுறேன்னா ரோட்டில் நின்று நாய் உக்காந்துக்கிறாரு. ஷீட். ட்ரம்ப் சார். நான் சார் போர்லன்ட்டு இங்கே வந்துட்டிங்களா நீங்கள்? போர் போல நம்மளை முறைக்கிறார். 100 ரூபான்னு சொல்கிறார். அங்கே நம்ம போய் நம்ம வேலையை கடை திறப்போம். ஓகே கடையில் லைட்டாக குப்பைக்குது. டேய் ஷட்ரு சாச்சு தாண்டா போனேன். எப்படா குப்பை வருது? ஓகே துவச்சிட்டோம். இங்கே இருக்கிறத துவச்சிடலாமா? இங்கே எதுவும் இல்லைப்பா, கொஞ்சம் சுத்தமாகுது. ஓகே நம்ம லட்டி சாச்சு அப்புறம் பண்ணலாம். முதல்ல போய் நம்ம கடையை ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கையில் எவ்வளோ இருக்குது மாலாம்? காசு எவ்வளோ இருக்குது மாலாம்? வாங்க. ஓகே லட்டியை துவச்சி வெளியே போய் நின்னாச்சு. ஓகே பாடி பில்டர் சார், நேற்றே கூப்பிட்டேன் சார், நீங்கள் வரல சார். டேய் நீ உன்னை கூப்பிட வேண்டாம் போடா. ஓகே நம்ம போய் பேக் பேக்கில் எவ்வளோ இருக்குதுமா? பேக் 800 வச்சுக்கிறேன் சார். கொய்யா திருப்பி சார், பெரிய கஸ்டமர். ஏய் தம்பி நீ ஏன்ப்பா வர? அந்த கொய்யா திருப்பி வந்தானா? யாரா? போதும் பண்ணி சார், அங்கே போய் நிற்கிறாரு. நம்ம போய் யாரோ உள்ள உட்காந்தாங்க. கூர்னக்கா பார்க்க போகிறீங்க? முதல்ல நம்ம போய் ரெக்வஸ்ட் கொடுத்து அக்கா என்ன பண்ணு பார்க்கலாம். என்னப்பா ரெக்வஸ்ட் கொடுத்து நேர்ச்சிச்சு? நோ பைசா. போக்கா எடுத்த ஒன்று ஏஞ்சிட்டியா? ஓகே நம்ம கடை நீ நல்லா போனமே தான். ஓகே நம்மகிட்ட காசு 800 ரூபாய்க்குது. இவனுங்க வேறு உள்ள உக்காஞ்சாலே பயமாக்குது. எங்கன்னா பாம்பு போட்டுருவானே, அவனை திருடிடுவானு. ஒரு பாடிக்கான் முதல்ல போட்டான்.
நம்ம கடை அமோகமாக போகும். இவன் வேற நம்ம கடை பக்கத்துலேயே கண்ணாகுது விடுங்க வேறு. டேய் ஏன்னா என் கடை பக்கத்தில் வர நீ வராதுடும். ஓகே அவன் வரல. யாருமே வரமாட்டாங்க. ஒரு ஆர்க்கு யார் சாமி நீ எங்கேயாச்சும் அங்கேருந்து வர? டேய் பிச்சைக்காரன் நீங்கள் என்னடா வேலை அப்படா. சரி பிச்சைக்கார காசு கொடுக்க முடிச்சு நான் கொடுக்கலாமே. என்கிட்ட இல்லை காசு கொடுக்க முடியல. எப்படி கொடுக்குதுன்னு தெரியல. அக்கா ஓடுக்கா ஓடுக்கா உள்ள ஓடுக்கா. ஓகே ரெக்வஸ்ட் சார். அக்கா என்ன பார்க்குது? அக்கா இதுக்கு முன்னாடி வந்தவன் ஒருத்தன் தண்ணி பார்த்துருந்தான். இன்னும் ரோடை வேடிக்கை பார்க்குறேன். இந்த அக்கா சொந்தக்காரனா இருப்பான் போல தான். ஐயோ ஐயோ ஏய் மாமே போடா அப்படிக்கா. டே திருடே போடா. ஐயோ திருப்பி பக்குக்கார வட்டா போல இது என்ன சாவடித்தினே. தம்பி ஷார்ட் வாங்குறான். உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. யா மாடியோ யா வாடுறே தம்பி ஷார்ட் இது. ஆமாம் இதில் ஒரு கிளிச்சு இது உக்காந்துனாச்சா நம்ம கடிவியாது. அண்ணா சேர்த்து போட்டான்னு நேராக கிளிச்சுக்காரன். அப்பா இந்த கிளிச்சில் இந்தமாரி கிளிச்சுக்குதுன்னு எனக்கு தெரியாதுறேன். அக்கா கொஞ்சம் ரொம்ப நேரம் பாருக்கா. அக்கா உங்கள் ஃபேன் ஆன். என்னக்கா காற்று வீசுமா இருக்கா குள்ளு குள்ளுன்னு. காசு கொடுக்கமேன்னு சொன்னீங்கோ லெட்டி சார்ஜ் தான். ஐயோ பாம் பக்கரி ஒடியாரோண்டாப்பா தமா தமான்னு சேர்த்துட்டான். அக்கா உள்ள உட்காந்துக்கிறீங்களே. அக்கா நான் அர்க்கெட் போகிற வரைக்கும் எவனா பாம்பு போடாமல் பார்த்துங்க. என்ன பயமாகுது. ஓகே ப்ளவுசர். ஓகே அர்க்கேட் 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 அர்க்கேட். இதாங்க அர்க்கேடு. என்னது 1000 ரூபாவா? காக்கா காசு கொடுங்க காசு கொடுங்க. 98 ரூபா கொடுத்துட்டு போய் சூப்பர். நம்ம கிட்டக்கிட்ட 800 ரூபா. எப்பாடியோ எவனோ. அக்கா நீயாக்கா? நானவோ பாம்பு பகிரி ஃபுட் ஸ்டெப்புன்னு நினச்சேன். அக்கா இப்படியாக்கா ஓடிடுவேன் டம்மா 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 டம்மான்னு. அக்கா வரும்போது கொஞ்சம் சைலண்ட்டாக வாக்கா அத்து வாட்டி வரும்போது. ஏன்னா நான் பாம்பு பக்கத்துலேயே பயந்துட்டேன். அவ்வளோ வேக ஓட்டியாரு அக்கா அவ்வளோ. ஓ ஷீட் வேஸ்ட் ஃபெல்லோ. ஓகே நம்ம பாடி பில்டர் அங்கிள் வர. ஆடா அப்பாவே இந்த பாடி பில்டர் அங்கிள் இன்னொரு வாட்டி வந்தாருன்னா நம்ம கடவுளே சேர்த்துக்கிறோம். இந்த வாட்டி நான் தான் அவனை போடான்னு சொல்லிட்டேன். என்ன நம்ம இன்னைக்கு கடைக்கு இல்லை 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 இன்னைக்கு கடை நம்ம அக்காங்களே வரோன்னு பார்த்தா இந்த அக்கா வராம அசிங்க பத்திச்சு. யாரும் வர மாரியே தெரியலையே. நான் பண்ணுறது நம்ம கடை வேறு போர் அடிக்கிற மாரி இது. ஓகே போர் அடிக்குதுன்னு ஒன்றே என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன்னு பாம்பு அதுக்கு வந்துருப்பான். ஓகே ப்ளவுஸார் டை இருங்கண்ணா கொஞ்சம் ஆர்டர் போட்டுறேன். 900 ரூபாயில் ஒன்றுக்குது. ஆர்டர் போட்டே காசு இருந்துக்குது. ஓகே ஆர்டர் போட்டாச்சு. போயிட்டு இது இல்லைப்பா அப்சாப் என்னோட பார்க்க போகிறேன். அடுத்த வாட்டி வாடா ஒன்றுக்கு நம்ம கடை பெருசாகிட்ட உடனே உனக்கு கேமிங் செட்டப் போடுறேன். இதில் கூட கேம் விளாட்லாம் அவனுக்கு விளையாட மாட்டேறானு. ஓகே கடை வேறு லைட்டாக கொஞ்சம் டர்ட்டி ஆகுது. முதல்ல நம்ம கடை சென்ட் அடிக்கலாமா? கடை ஏறினே சென்ட்டு ஃபுல்லாக தாங்க. ஐயோ கீழே போட்டேன் எல்லாமே. பரவாயில்ல அப்படியே கிட்டோம். நம்ம வெளியே போய் கூப்பிடலாம் எல்லோரும். ஒரு அர்க்கேடு வந்துச்சுன்னா கூப்பிடலாம். வேறு ஃபுல்லாகுது. அர்க்கேடே இன்னும் வரல. கேமலும் வரல. வாங்க சார் ஒருத்தர் உள்ளே உட்காந்துக்கிறோம் சார். நீங்கள் சொன்னீங்கன்னா கைத்து மல்லி அடிச்சு ஏப்போம் சார். ஏன்னா இந்த பாடி பில்டர் பையன் வர ஏச்சிட்டான். டேய் இப்போ தானே ஒன்று வெளியே சும்மா சூப்பராக சொன்னேன். அதான் கட்டி அந்த சூப்பர் வேலை காமிச்சிட்ட பார்த்தியா? வா ஐயோ ஃபோன் வேலை கிடைக்குது. நானா இது தேவையோ இன்னும் போஸ்ட் காமிச்சு பார்த்துட்டுக்கிறேன். ஓகே அர்க்கேடு எடுக்க முடியல. திருட்டு டே திட்டு பையா போடா. நம்பர் லட்டி சார்ஜ் காலியாக போகுது போலதே. கீழே போட்டலாம். டேய் போதமணி இங்கெல்லாம் பார்க்கக்கூடாது நீ.
பார்த்தே கண்ணு நோண்டிடுவேன். ஓகே சொல்லலாம். யாரோ வந்துடுறாங்க போலது. டேய் இப்போ தான் நீ காசு கொடுக்காம ஏமாற்றிட்டு போனேன். அந்த பையன் தான் நீ. டே பாடி பில்டரியா உன்னை அப்பயே தெரியும் நீ இவ்வளோ பெரிய திட்டு பையனு. நீ எக்ஸசைஸ் பண்ணி பாடி ஒன்றும் வளர்க்கல. துண்ணு பாடி வளர்த்து வச்சுக்கிற. ஆடா பாடி. ஓ டேய் டேப்பு தலியா நீயாடா? நீ தானே என்ன சூப்பர் கஸ்டமர். பிசி திறக்கும் போதும் இவன் தான் வந்தான் ஃபஸ்ட்டு. இப்போ ஒர்க்கேட் திறக்கும் போதும் இவன் தான் வரான். இவன் தாங்க என்னோட நல்ல பையன். ஓகே இப்போ நம்ம ஓரளவுக்கு வளர்ந்துக்கிறோம். நம்ம அடுத்த வீடியோ போடணுன்னா நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் போடணும். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே பாய். ஓகே பாய் காய்ஸ்.